நாங்கள் வந்து 1993 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரசிகரை ஏற்றுக்கொண்ட குடும்பம். நாங்கள் வந்து ஒரு பிராமின் குழந்தை ரசிக்கப்பட்டவங்க. நாங்கள் பிராமின் குழந்தை ரசிக்கப்பட்டோன்னு சொன்னோன்னா ஒரு 3:30 மணிக்கெலாம் முடிப்பேன். அதனால் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். எனக்கு பேசும்போது லைட்டாக திக்கும், அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் சாட்சி சொல்கிறேன். நான் 6வது படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் கை கால் வராமல் கீழே விழுந்துட்டாங்க. எங்கள் அப்பா கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையாகிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களாம். அப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கிட்ட ஒரு 40 பேர் வேலை பார்த்தாங்க. நாங்கள் ஒரு 4-5 ஆட்டோ வெளிக்கடை தான் நான் வேலை பார்ப்பேன். காலையில் 3 மணிக்கு போனேன்னா மதியானம் 3 மணிக்கு என்னை வெளியே விடுவாங்க. அந்த 12 மணி நேரமும் நான் ஒரே ஒரு கிளாஸ் கழுவுற பையன் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வடசென்னையில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து திட்டும்போது ரொம்ப சரளமாக திட்டுவாங்க. என் கூட சண்டை கிளாஸ் படித்த பசங்க, என் கூட படித்த பசங்க எல்லாருமே வந்து அங்கே தான் இருப்பாங்க. அவங்க முன்னாடி தான் என்னை அசிங்கமாக சொல்லி கூப்பிடுவாங்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்லி, அங்கனடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த வயசில் தான் விளையாடணும்னு ஆசையாக இருக்கும், நான் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்குமே எனக்கு வந்து அப்போ கொடுத்து வைக்கல. அப்பாவுக்கு வந்து சரி நம்மளால் முடிவு செய்கிறோமே. எங்கள் அம்மா இருந்தாங்க, ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்பா கை காலை வரதுனால கூடயே இருந்து பார்த்துக்கணும் அவங்க. ஆனால் அப்படியுமே அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது மோடு விற்க போவாங்க சைக்கிளில், அப்படியே போயிட்டு வருவாங்க. ரொம்ப ஏழ்மையில் தான் வளர்ந்தோம். அப்பா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் மொத்தமாக படிப்பை நிப்பாட்டிட்டாங்க. கடன் இருந்ததுனால என்னையும் அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து படுத்து கிடப்பேன் வேலைக்கு போயிட்டு வந்து. எங்கள் அம்மா என் கால் மாட்டில் உட்காந்து அழுவாங்க. ஏன்னா ஈரத்துலேயே இருக்கிறதுனால என் காலில் வந்து சேத்து புண் நிறையா இருக்கும். இந்த 3 விரலில் பார்த்திங்கன்னா கிளாஸ் கழுவுறதுனால இந்த கிளாஸுக்கு முனையில் இருக்கிற அந்த கண்ணாடி வெட்டுப்பட்டு கையில் ரத்தமாக வரும். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு விடுபடுறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே டீ கடையிலேயே பார்த்து என்னை மேலே கஷ்டப்பட்டு என்னை வேலையை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வேணா நீ ரொம்ப கஷ்டப்படுற போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு காலேஜில் வேலை கிடச்சிது. அந்த காலேஜில் வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, கேன்டீனில் தட்டு கழுவுற வேலை தான். அந்த கேன்டீனுக்கு போகும்போது அந்த காலேஜ் ஓனர் என்னை பார்த்துட்டு, நீ கேன்டீனுக்கெலாம் போக வேண்டாம், என் கூடயே இருன்னு சொல்லி என்னை அங்கே சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1260 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. அவருக்கு ஒரு 13 காலேஜ் இருக்குது. அவர் ஒரு பெரிய பணக்காரர். என்னை படிக்கிறியான்னு கேட்டார். இதுக்கப்புறம் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலை செஞ்சேன். நான் அவர்கிட்ட வேலை செய்யும்போது நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாமே எனக்கு அங்கே கிடச்சிது. நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு தனி ரூம் எல்லாமே கிடச்சிது. கொஞ்ச நாள்லேயே வந்து அவரும் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அவங்க பையன் டேக் ஓவர் பண்ணாங்க காலேஜை. அப்பா கிட்ட வேலை செஞ்ச யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ளே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. ஏன்னா என் கூட பிறந்தவங்களோ இல்லை எங்கள் அம்மாவோ என்னை படிக்க வச்சுருந்தா நான் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். இந்த 3 வருஷம் காலேஜில் வேலை பார்த்த காசு வந்து மொத்தமாக எஃப்டியில் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு வாலிப பயத்தில் கையில் காசு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பசங்க கூட சுற்றிட்டு ஜாலியாக. அப்புறம் கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டேன், நிறையா குடிக்க ஆரம்பித்தேன். அப்போது 40,000 ரூபான்றது பெரிய காசு. அது நான் வீட்டிலலாம் கொடுக்கல. கோவாவுக்கு டூர் போவோம், கிடைக்காத கெட்ட பழக்கம் இல்லை. அங்கெல்லாம் போனால் கஞ்சா எடுத்துக்கிட்டேன், அபின் எடுத்துக்கிட்டேன், மெத்துன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் தெரியல, அது எடுத்துக்கிட்டேன். ஸ்னேக் பைட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான பாம்பு வந்து கடிக்கும். அது கடிச்சதுன்னா நமக்கு வந்து ஒரு 3 நாள் போதை இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே என்னோடய வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு இயேசுன்றதையே நான் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் காசு இருக்குது, காலையில் எந்திரிச்சோடனே குடிக்க ஆரம்பிப்போம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளில் இந்த குடிக்க ஆரம்பிக்கிற பழக்கத்துலேயே என்ன ஆச்சுன்னா சண்டை போடுவோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவோம். அங்கே சண்டை போட்டு ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டே இருப்போம். இதெல்லாம் எதுவுமே பெருமைக்காக சொல்லலை, இதெல்லாம் யோசிக்கும் போது இப்போ தான் ரொம்ப கிரேட் பண்ணுறேன் நான். ஸ்டேஷனில் ஒரு நாள் வந்து ஒருத்தர் அடிக்கும்போது அவர் வந்து கோமாவுக்கு போயிட்டார். என்னை வந்து ஒரு 37 நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. என்னை வெளியே எடுக்க ஆள் இல்லை, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்றப்ப நான் வந்து அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன அப்போ நம்ம இந்த சண்டே கிளாஸில் படித்ததெல்லாம் மறந்துட்டோமே, எதுவுமே நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போயிட்டு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் என்னை இடிச்சிட்டாரு. அவரை நான் திரும்பி அசிங்கமாக திட்டி அடிக்கிறேன். அவர் பைக்கு மேலே இருக்கிற பைபிளை பார்த்துட்டு, நீ சர்ச்சுக்காக போயிட்டு வர அப்படின்னு கேட்டார்.
அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நம்ம என் பேர் பீட்டர்னு நான் வெளியில் சொல்லி இந்த பைபிள் தூசித்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லையே, நமக்குள்ளே ஒரு சாட்சியே இல்லையேன்னு சொல்லிட்டு என்னோடய எல்லா கெட்ட பழக்கத்தையும் அதோடு விட்டுட்டேன். எனக்குள்ளே எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் என்னோடய நண்பர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அதுலேருந்து நான் வந்து என்னோடய குடும்பத்தை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. நான் படிக்கலை, எந்த வேலையுமே இல்லை. எனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. யார்கிட்ட சொல்ல முடியுமா? டீ கல்ல கிளாஸ் கழுவுவேன், நல்லா தட்டு கழுவுவேன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் ஒரு லாரியில் கிளீனராக வேலை கிடச்சிது. அந்த லாரியில் கிளீனராக இருந்து அதுக்கப்புறம் டிரைவர் ஆகி கார் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, என் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது, கற்றுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த கொரோனாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார் ஒன்று போட்டேன். சரி, கார் டாக்ஸி போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருந்துட்டேன், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன். அந்த டைமில் கார் இருக்கே, வெளியில் போனால் 2000 கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்ததுனால அந்த காரை என்னை விட்டு போயிடுச்சு. கார் விட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கடன் ஆகிடுச்சு. ஒரு 7 லட்ச ரூபா கடனில் மாட்டிக்கிட்டேன். நான் எங்கெல்லாம் நல்லா இருந்தனோ அங்கெல்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இந்த கார் வரவும் தான் இந்த பெருமையாக இருந்துட்டோம், கொஞ்சம் ரேசுதனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் போனதுக்கப்புறம் இந்த 10 வருஷமாக டிரைவராக வேலை பார்த்தேன். அப்போல்லாம் இல்லாதது நான் எனக்கு எங்கேயுமே வேலையே நிலையாகவே இருக்காது. எங்கே போனாலுமே என்னை கேட்பாங்க, ஏன் ஒரு வேலையில் கூட 1 மாதம் 2 மாதம் கூட நிலையாக இருக்க மாட்டேன், எங்கே போனால் சண்டை போட்டு வந்துடுவேன், ஒரு மனஸ்தாபம் ஆகிடும், வேலை சரியாக கிடைக்காது. எங்கள் மாமியாரும் என்னை கேட்பாங்க, எங்கள் சர்ச்சு பாஸ்டர் என்னை கேட்பார், ஏன் நீ எங்கேயுமே சரியான வேலை செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் சரி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆக்டிங் டியூட்டிக்காக நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பிரதர் ஒரு மெசேஜ் வச்சார் காரில். அந்த மெசேஜில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பைபிள் திறந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஒரு வசனம் சொன்னார், அதை வாசிங்கன்னு சொல்லும்போது அதில் ஒரே வசனம் தான் இருந்துச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு பைபிளை மூடி வைங்க, அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த வசனத்தில் எவ்வளோ ஒரு ஆழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 11 மணி நேரம் ட்ராவலில் போகிறேன். அப்போ போகும்போது அவர் அதை விலாவரி அந்த ஒரே வசனம் தான், வேறு எதுவுமே சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுன்றப்ப என்னுடைய கஷ்டத்தில் நான் தேவ ராஜ்யத்தை தேடலை, என்னோட சந்தோஷத்துலேயும் நான் தேவ ராஜ்யத்தை தேடலை, முதலாவது தேடலை. என்னுடைய ஆசீர்வாதத்துலேயும் நான் ஏசப்பாவை தேடவே இல்லை. இதுலேயுமே என்னுடைய நண்பர்களோ என்னுடைய மனைவியோ உறவினர்கள் கூட தான் நான் இருந்தேன். அப்போ நாங்கள் இப்படியே இருக்கும்போது நாங்கள் அண்ணன் எங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு அண்ணனால் முடிஞ்சது எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நான் இதில் 1 ரூபா கூட போட்டதே கிடையாது. ஆனால் அண்ணன் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையுமே சொல்கிறது என்னென்னா, எங்கள் தம்பிங்களாம் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நானும் என்னுடைய சின்ன தம்பிங்க இருப்பாங்க, அவங்களும் நாங்கள் 1 ரூபா போட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கே வசதி இல்லையே. கொரோனா டைமில் சாப்பாடுக்கெலாம் அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. நாங்கள் சும்மா கூட தான் போவோம். அண்ணன் நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க ட்ரஸ்ட்டு மூலயமா. எனக்கு என்ன தோணுன்னா, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, என் பிள்ளைங்களுக்கு யார் ஃபீஸ் கட்ட நினைப்பேன் நான். ஆனால் அண்ணன் ஃபீஸ் கட்டும்போது நான் நினைப்பேன், நமக்கே ஃபீஸ் கட்ட முடியலையே பிள்ளைங்களுக்கு, நம்ம எங்கேருந்து மற்றவங்களுக்கு கட்ட நினச்சிட்டே இருப்பேன். அப்போ இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுது என்னுடைய வாழ்க்கைக்கு. அப்போ என்னால் முடிஞ்சதை நான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கஷ்டத்தை முதல்ல ஏசப்பாட்ட சொல்ல ஆரம்பித்தேன், என்னுடைய சந்தோஷத்தை முதல்ல ஏசப்பாட்ட சொல்ல ஆரம்பித்தேன். இந்த லாரி ஓட்டுற ஒரு வேலை கிடச்சிது எனக்கு. அந்த லாரி ஓட்டுற வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த இடத்துல இந்த 10 வருஷமாக டிரைவராக இருந்து கிடைக்காத ஒரு சம்பளம், ஒரு நிறைவான வேலை எனக்கு அங்கே கிடச்சிது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். திடீர்னு அந்த கம்பெனிலேருந்து என்னை வேலையை விட்டு வேண்டாம் போன்னு சொல்லிட்டாங்க, ஒரு திருட்டு பட்டம் கட்டி. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். இப்போ தானே ஏசப்பா நான் உங்களுக்கு ரொம்ப கிட்ட சேர்ந்தேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முதலாவது பண்ணனேன், என்னுடைய ஆசீர்வாதத்துலேயோ சந்தோஷத்துலேயோ எல்லாத்துலேயுமே முதல்ல பண்ணனேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலை விட்டு ஒரு 3 நாள்லையே என்னை திருட்டு பட்டம் கட்டி அமிச்சிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லையே நான் அப்படின்னு யோசிச்சு நான் எங்கள் அப்பாவுடைய சாவில் கூட அழலை, நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். 3 நாள் கழித்து அதே ஓனர் ஃபோன் பண்ணி, இங்கே தப்பு பண்ணலன்னு இப்போ தான் கேமரா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் மறுபடியும் வேலைக்கு வாங்க, அந்த கம்பெனியில் டிரைவராக வேணாம், நீங்கள் சூப்பர்வைசராக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு உயர்வு கொடுத்தாரு ஏசப்பா எனக்கு. நான் வேலைக்கு போகும்போது ஒரே ஒரு லாரி இருந்தது. இப்போ அந்த கம்பெனியில் 17 லாரி இருக்குது. நான் அதே கம்பெனியில் மேனேஜர் ஆனேன். அதே கம்பெனியில் மேனேஜர் ஆகி எனக்கு கீழே 40 பேர் வேலை பார்த்தாங்க. திருச்சியில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதே கம்பெனியில் என்னை தேவன் பார்ட்னராக சேர்த்தாங்க. அதே கம்பெனியில் நான் பார்ட்னராக சேர்ந்தேன். எந்த கம்பெனியில் என்னை திருடன் சொன்னாங்களோ அதே கம்பெனியில் என்னை ஒரு பார்ட்னர் சேர்க்க தேவன் கிருபை பாராட்டினார். எனக்கு நான் சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபோன் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை.
நம்ம எங்கள் குரூப்பில் இருக்கிற தம்பிங்க ஏதாவது நல்ல ஃபோன் வாங்கினாங்கன்னா அவங்களுடைய பழைய ஃபோன் கேட்கலாமான்னு யோசிப்பேன். ஒரு பழைய ஃபோன் கேட்கலாமா, ஒரு போகிறதுக்கு ஒரு நல்ல பைக் இருக்காது. இது எல்லாமே எனக்கு தேவன் வந்து பெஸ்ட்டானதாக கொடுத்தாரு. எப்போ கொடுத்தாருன்னா, நான் முதலாவது தினராசி தேடினேன். ஏசப்பா எனக்கு தேவைன்னு நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு எது பெஸ்ட்டோ அதை ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தாரு. ஒரு நல்ல பைக் கொடுத்தாரு. நான் ஃபோனுன்னு கேட்டால் என் கம்பெனியில் எனக்கு ₹1,00,000 ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ₹12,00,000 ஒரு வீடு கட்ட தேவன் கிருபை பாராட்டினார். எந்த கடனுமே இல்லாமல் நான் இது வரைக்கும் வாழ்கிறேன். அது கர்த்தருடைய சுத்தமான கிருபை. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.